பாசமாக இருக்குன்னு பாருங்கள். சின்னதெல்லாம் வாங்கினது மனசருக்கு வளர்க்குறத இந்த வாயிலா சிவனுக்கு வளர்த்தா நல்லதுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி சிவன்லாம். பாசமாக எப்படி பாசமாக இருக்குன்னு பாருங்க. மனுஷர்லாம் நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க. ஆனால் வாயிலா சிவன் இது நம்மளை ஏமாற்றாதுங்க. என்னை சுற்றி சுற்றி இப்போ நைட்டு தூங்க விடாது. நான் தனியாக தானே இருக்கிறேன், இப்போ தூங்கவே விடாது. சுற்றி 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 வரும். விட்டுட்டு போயிடுனா என்ன பண்ணுறோம், சுற்றி 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 வரேனே. அவ்வளோ இதாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த கோழியெல்லாம் வச்சு வீடியோ போட்டிருக்கேங்க. முன்னாடி ஒரு கோழி வளர்த்தேன், பாண்டின்னு வளர்த்தேன். அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் இப்போ இது பேர் பட்டு. அந்த பாண்டியை கொண்டு பாண்டி கோயிலில் விட்டு வந்துட்டோம். இது பேர் பட்டுன்னு, பாண்டிக்கு உள்ள பேர் தான். ஆனால் பாண்டின்னு கூப்பிடல, பட்டுன்னு வளர்க்குறேன். இது எப்படி இருக்கோ அது வளர்கிறபடி வளரட்டும், பாசமாக கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு பிள்ளைங்க இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, அக்கா பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. இருந்தும் நமக்கு நமக்கு புண்ணியம் கிடையாது. இருந்தாலும் இது இருக்கிறதுனால நான் யார் வீட்டுக்கும் போகிறதில்ல. நான் ஒரு கடையை வச்சுட்டு, அவர் சின்ன பெட்டி கடையை வச்சுட்டு நான் இருக்கிற பேசாதுங்கிறது பாருங்கள். பேசாதுன்னு சொல்லுது, பேசக்கூடாதான், சாப்பிட கூப்பிடுது. ஒரு பெட்டி கடை வச்சுட்டு உக்காந்துருக்குறேன். ஒரு பெட்டி கடை வச்சுட்டு நான் உட்காந்துருக்கேன். அதுபோல் வாயில் அதிகாரம் வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜீவன் நம்மளை நினச்சி பார்ப்போம், நல்லா நன்றியோடு நினச்சி பார்ப்போம். அப்படி ஒரு பாசம் என் அங்கே பட்டுன்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன வயசு, இதுக்கு என்ன வயசு, பட்டுன்னு கூப்பிட்டேன்னா அடுத்த நிமிஷம் நிற்குங்க. என்கிட்ட சுற்றி உடையாரும், சாப்பாடு போட சொல்லுது, அரிசி இருக்குது போய் சாப்பிட்ணுன்னு சொன்னால் சாப்பிடுது. அப்படியெல்லாம் ஒரு பாசத்துக்கு கொண்டு வரேன். நான் மனுஷர் பாசத்துக்காண்டி ஏங்குறவங்க. அந்த பாசம்லாம் நமக்கு கிடைக்கல, ஆனால் பழகுறாங்க, நம்மகிட்ட பேசுகிறாங்க பாசமாக. அப்புறம் கடைசியில் பார்த்தா நம்மளை ஒரு மாதிரி பேசிட்டு டக்குன்னு ஒதுங்கிடுங்க. நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல, பாசத்துக்கான தான் பார்க்குறேன். அதே போல் இந்த வீடியோ பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பார்க்குறவங்களாம் என் நண்பர்கள் தான். எனக்கு பாசமாக நல்லா இது பண்ணுறீங்க, ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ பாருங்கள். என்னால் ஏதோ தெரிஞ்சதை நான் போடுறேன் வீடியோ. ஏதோ எனக்கு கூட ஒத்து வளைக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. ஒரு வீடியோ பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்கு போனேன் தெரியாமல் சும்மா யதார்த்தமாக நம்ம சொந்தக்காரங்க தான் ஒன்றும் இல்லை, யதார்த்தமாக அவங்க உட்காந்துருந்தாங்க. நான் என்ன செஞ்சேன், உட்காந்து அந்த பொண்ணு பாட்டு செல்ல நோண்டி இருந்துச்சு. சரி இப்படி ஒரு வீடியோ எடுப்போம்னு எடுத்தேன். அந்த வீடியோ எடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, அவங்கள போய் எடுத்துட்டோம்னு சொல்லிவிட்டு அப்போ என்னை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. நீ எதுக்கு எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிற அப்படின்னு ஏற்ற மாதிரி. யாரும் ஒத்து வளைக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க. அதனால தாங்க நான் இந்த பாட்டு, இந்த கோழி, எது இருக்கோ என்னால் எனக்கு பிடிச்சதை நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சதை நீ பாருங்கள், ஒரு வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு ஒத்து வளைங்க.